ஹலோ மக்களே, கார்த்தி தீபா சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. சந்திரா தேவையில்லாம தன்னோட மாப்பிள்ள கார்த்தி மேல திருட்டு பழிய போட்டுட்டாங்கன்னு தெரிஞ்ச நம்ம சாமுண்டேஸ்வரியும் நம்ம மாப்பிள்ளைக்கு எப்படி எல்லாரும் மரியாதை கொடுக்கற மாதிரி செய்திடணும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திய தலைவர் போட்டியில நிக்க வச்சிடுறாங்க. அதை கேட்டதும் சந்திரா அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இவனை போய் நிக்க வச்சிட்டாங்களேன்னு கோபப்படுறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா தான் அந்த பணத்தை திருடுனதுன்னு தெரிஞ்ச ரேவதியும் அவங்க சித்தியை வெளுத்து வாங்கிடுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சந்திராவும் அவங்க ஹஸ்பண்ட் சிவனாண்டியை எப்படியாவது இந்த பஞ்சாயத்து எலெக்ஷனில் தலைவர் ஆக்கிடணும்னு நினச்சிட்டே இருக்காங்க. அதுக்கு பணம் தேவைப்படுது, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட 50 லட்ச ரூபா பணம் இருக்குது ஞாபகத்து வந்துடுது. அப்படியே யாருமே பார்க்காத டைம்ல சாமுண்டேஸ்வரியோட ரூம்ல போய் அந்த பீரோல இருக்கிற பணத்தையும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் ஒரு சைட்ல நின்று நம்ம ரேவதியும் பார்த்துடுறாங்க. ரேவதியும் என்ன சித்தி அம்மா ரூம்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க, அதுவும் கையில ஒரு பேக்கோட வர்றாங்களே, என்னவா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. எல்லாரும் இருக்கும்போது தான் அந்த மேனேஜர் அந்த பேக்கையே கொண்டு வந்தாங்க. ஆனா நம்ம ரேவதிக்கும் அதை கண்டுபிடிக்கவே தெரியல. சித்தி வேற ஏதாவது எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவருக்கான போட்டி பயங்கரமா நடந்துட்டே இருக்கு. அதே டைம்ல சந்திராவும் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் சிவனாண்டிட்ட கொடுத்துடுறாங்க. சிவனாண்டியும் உனக்கு எது இவ்வளவு பணம்னு கேட்கவும், சந்திரா உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம், நான் தான் தரேன்னு சொன்னேன்ல, அத மாதிரி இப்ப ரூபாய் இருக்குல்ல, ஒழுங்கா எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்க வழிய பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. சிவனாண்டி எது எப்படியோ நான் இந்த வாட்டி எலெக்ஷன்ல நின்று கண்டிப்பா ஜெயித்துருவேன், அதனால நீ கவலைப்படாத, நம்மளும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடலாம், இனியும் அந்த சாமுண்டேஸ்வரியோட பேச்சை கேட்டுட்டு இருக்கணும்னு இல்லை, நான் மட்டும் தலைவர் ஆயிட்டேன்னா கண்டிப்பா அந்த சாமுண்டேஸ்வரி கூட நான் சொல்றதை தான் கேட்கணும்னு திமிரா பேசுறாங்க. சந்திராவும் தன்னோட ஹஸ்பண்ட் சிவனாண்டி தான் இந்த வாட்டி எலெக்ஷன்ல வின் பண்ணுவாங்கன்னு மனக்கொட்டையை கட்டிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா சாமுண்டேஸ்வரி வீட்டுல உள்ளவங்களும் பஞ்சாயத்து தலைவர் போட்டிக்கு ஏல நடக்கிற இடத்துக்கு போறதுக்கு கிளம்பிட்டே இருக்காங்க. அப்படியே சாமுண்டேஸ்வரி அந்த பணத்தை எடுக்கலான்னு போனா அங்க பணமும் காணல. ராஜராஜன் அவங்கள பார்த்து பணத்தை எடுக்கலாம் தானே போன, எங்க இப்ப வெறுங்கையோட வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. சாமுண்டேஸ்வரியோ பயங்கர அதிர்ச்சியில, நான் இங்க தான் பணத்தை வச்சேன், யார் எடுத்தானே தெரியல, பார்க்கும்போது காலி பீரோவா இருக்கு, ஒரு பேக்ல தான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட சந்திராவும் வேற யார் எடுத்திருப்பா, நம்ம குடும்பத்தை சேர்ந்த யாருமே இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க, எனக்கு ஏதோ உன் டிரைவர் மாப்பிள்ள மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே சாமுண்டேஸ்வரி அவ்வளோ கோபப்படுறாங்க. சந்திரா நீ நிறுத்து, எப்பவுமே என்னோட மாப்பிள்ளைய நீ குறை சொல்லிட்டே இருக்க, இப்ப என்னடானா அவர் மேல திருட்டு பழியும் போட பாக்குறியா, நீ சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு சந்திராவும் உன் டிரைவர் மாப்பிள்ளைக்கு தான் ஏதாவது பணம் தேவைப்பட்டிருக்கோம், மற்றபடி நம்ம வீட்டுக்குள்ள இருக்க பணத்தை யார் வந்து எடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரேவதியும், என்ன சித்தி ரொம்ப ஓவரா பேசுறீங்க, இது வரைக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கு மரியாதை கொடுத்து பேசாம இருந்த நீங்க இப்ப என்னடானா திருட்டு பழியும் போடுறீங்களா, எவ்வளவு தைரியம் இருக்கணும் உங்களுக்குன்னு எதிர்த்து பேசுறாங்க. சந்திராவும் ரேவதி உனக்கு எதுவுமே தெரியாது, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவன் சரியான ஃப்ராடு, நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி ரேவதியும் அவ்வளோ கோபப்படுறாங்க. ஆனா நம்ம கார்த்தியை ஒரு ஓரமாவே நின்றுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். கொஞ்சம் கார்த்தியை இந்த மாதிரி சீன்ல எல்லாம் கொஞ்சம் மாசா காட்டினா நல்லாவே இருந்திருக்கும். ரேவதி சந்திரா சித்தி தான் அந்த பேக் எடுத்துட்டு போனாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சந்திராவும் உனக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, உன் ஹஸ்பண்ட் மேல பழிய போட்டதும் நீ ஏன் மேல அப்படியே திருப்பி விட பாக்குறியான்னு சத்தம் போடுறாங்க. சாமுண்டேஸ்வரி இங்க என்ன நடக்குது, மாறி மாறி ஒருத்தங்கள் மேல பழிய போட்டுட்டு இருக்கீங்களே, யார் எடுத்தாங்கிற உண்மையை மட்டும் நான் கண்டுபிடிச்சிருந்தா சும்மாவே விட மாட்டேன் உங்களை எல்லாம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சந்திரா எப்பவுமே கார்த்திய மரியாதை குறைவாவே நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த சாமுண்டேஸ்வரியும், என்ன சந்திரா நீ ரொம்ப ஓவரா தான் பண்றேன்னு சொல்லிட்டு இனிமே இந்த தலைவர் போட்டியில என் மாப்பிள்ள கார்த்தியை தான் நிக்க வைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க.
அப்படியே இந்த பஞ்சாயத்து தலைவர் போட்டியில சிவனாண்டி எதிர்த்து நிக்க போற நம்ம கார்த்தி அந்த போட்டியில வின் பண்ணி அந்த பதவியை ஏத்துக்க போறாங்களாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.